நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒரு வசனத்தை சிந்திக்க இருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாக இந்த கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் அன்பு யாரால் உண்டாயிருக்கிறது என்றால் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசுவை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சீஷனாகிய யோவான் எழுதுகிறார், இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் அன்பாயிருக்க கடவோம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போது அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் ஒரு அன்பு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஒரு மனிதனை பார்க்கும்போது எப்பவுமே உம்முண்டு இருந்தால் அது நல்லா இருக்குமா? ஒரு ஸ்மைல் பண்ணி சிரிச்சா எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் என்ன பண்ணும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு அன்பு உண்டாகும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது அன்பு யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமும் அன்பில் தான் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. ஆகவே அன்பை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அநேக வசனங்களை நாம் பார்க்கலாம். இயேசுவும் நமக்கு அன்பை போதித்திருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பாயிருங்க. அதே போல் உன்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவரே நமக்கு கட்டளைகளை போதித்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஆண்டவரோடு இணையும் பொழுதுதான் அந்த அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அவர் சிலுவையிலே எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்கிறது. பொதுவாக சிலுவையிலே குற்றவாளிகள் தான் என்ன பண்ண முடியும், தண்டனை பெற முடியும். ஆனால் ஒரு பாவம் அறியாத இந்த தேவகுமாரன் நமக்காக சிலுவையில் மரித்தார். இது நாம் அடையக்கூடிய ஆக்கினையை இயேசு கிறிஸ்து அவர் மீது என்ன பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நாம் செய்த பாவங்களுக்காக நாம் தான் என்ன பண்ண வேண்டும், தண்டனை பெற முடியும். அல்லேலூயா. ஒரு டிராஃபிக்கில் நாம் போக்குவரத்து விதிகளை மீறி நடந்தால் நமக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை நாம் தான் கட்டணும், நமக்காக வேறு யாரும் கட்ட மாட்டாங்க. ஆனால் நமக்காக இன்னொருத்தர் கெட்டுறாங்க இல்லையா, அதுபோல தான் நாம் பெறடைய வேண்டிய ஆக்கினையை நம்முடைய தேவகுமாரனாகிய இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் எதிராளியாகிய பிசாசானவன்
எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். என்ன பண்ணுகிறான்? யாரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக செய்ய வேண்டும், யாரை விழ வைக்க வேண்டும், யாரை என்ன பண்ண வேண்டும், விசுவாசத்தை விட்டு விலக வைக்க வேண்டும். இதை பற்றியே என்ன பண்ணுகிறான்? சத்துரு களைகளை விதித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்குள்ளாக நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். பாருங்க, அன்பு இல்லைனாலே சில குடும்பங்களில் ஒரு பிரிவு உண்டாகும். அப்போது அந்த பிரிவு எதனால் வருகிறது? ஆண்டவரோடு நாம் நெருங்கி போவாததுனால, சாத்தானுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்ததுனால என்ன பண்ணுகிறது? இந்த அன்பு இல்லாமல் போகிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லைனால தேவனை அறிய முடியாது. அப்போ ஆண்டவர் மீது நம்ம என்ன பண்ணணுமா? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு விரும்ப வேண்டும், ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு ஆசை வேண்டும், வாஞ்சை வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த விருப்பம் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிக்கிறதுக்கு கூட வேண்டும். அப்போ ஒரு மனப்பட வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு கிருபை என்ன பண்ணணும்? நாம் ஆண்டவர் மீது விருப்பம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை ஏதோ கடமைக்காக வாசிக்கிறதல்ல, எனக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை இதில் இருக்கிறது என்று சொல்லி விருப்பத்தோடு நாம் வாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை தொடும். கடமைக்காக நாம் வாசித்து கொண்டு இருப்போமானால், ஏதோ வேதாகம போட்டிக்காக நாம் தொடர்ச்சியாக வாசித்து ஒவ்வொன்றாக கண்டுபிடிச்சு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த வார்த்தை எனக்காக என்ன செய்கிறது சொல்லுகிறது, ஏசப்பா எனக்காக இன்னைக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன, அதை நாம் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவ அன்பு நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மீது அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அதே அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது அன்பு என்ன பண்ணுகிறது? அன்புக்கு பயம் கிடையாது, அன்பு என்ன பண்ணாது? பயப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் இந்த அன்பு வெளிப்படும். இல்லைனா பயந்து கொண்டு பதட்டப்பட்டு கொண்டு திகைத்து கொண்டு நாம் இருப்போம். பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இங்கு போர் வந்துடுமா, எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், அங்கு யுத்தங்கள், இந்த காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம். எங்கேயாவது நம்ம நற்செய்தி கேட்க முடிகிறதா? துர்ச்செய்தியை தான் நம்ம கேட்குறோம். ஆனாலும் நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நான் பயப்படேன், என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இந்த இருதயத்தை நாம் பயப்படுவதற்கு நாம் கொடுக்காமல், இது எல்லாம் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, கொரிந்தியர் புத்தகத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவார். அதில் முதலாவது வருகிற அந்த கனி என்னவென்றால் அன்பு. அல்லேலூயா. இந்த ஒரு அன்பு இருந்தாலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற 8 கனிகளும் இணைந்து விடும். அப்போ மொத்தம் 9 கனியை அதில் குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே நல்ல
வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, கனி நிறைந்த வாழ்வை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் வெற்றியுள்ள காரியங்களையும் வெற்றி பெற்ற மனிதர்களையும் நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் கனியுள்ள வாழ்க்கையை நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா என்பால் என்ன பண்ண முடியாது, அநேகரால் சொல்ல முடியாது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு உங்களையும் என்னையும் நாம் நேசிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அவர் பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்தார். ஆனால் இந்த உலகத்தின் மனுக்குலத்தை உங்களையும் என்னையும் நேசிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அவர் பாருங்க, இந்த உலகத்தில் வந்தவர் அவருக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். இயேசுவின் வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ எல்லாரையும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்க்கை நலமுள்ள வாழ்க்கையாக வேண்டும், ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை, அதிலிருந்து மனிதர்கள் விடுதலை பெற வேண்டும். ஆகவே என்ன பண்ணுகிறார், இயேசுவின் வாழ்க்கை அப்படியே ஒவ்வொருவரையும் தொட்டு என்ன பண்ணுகிறது, ஆசீர்வதிக்கிறது. கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து அவர் கடந்து செல்கிறார். வியாதி உள்ளவர்களை பார்த்து அவர் கடந்து செல்கிறார். வியாதியுள்ள மக்களை தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவினுடைய ஒரு அன்பு. அப்போ வியாதியஸ்தரை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. திரளான வியாதியஸ்தர்கள் அவருடைய பாதத்தில் வந்து விழுறாங்க. ஏசப்பா நீர்தான் ஆண்டவரே. அவர்களை பார்த்த உடனே இயேசு என்ன பண்ணுகிறார், மனதுருகுகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் மனதுருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் மீது அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த அன்பை குறித்து, இந்த அன்பை மூல மொழியில சொல்றாங்க அகாபே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகாபே என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மன்னிக்க முடியாத, நேசிக்க முடியாத ஒருவனுக்கு காட்டும் நேசம்தான். அல்லேலூயா. ஒரு மனிதனை அவன் செய்த பாவத்துக்கும் அவன் செய்த குற்றத்துக்கும் அவனை யாருமே நேசிக்க முடியாது. அவனை கொன்று விடுங்க, அவனை என்ன பண்ணுங்க, சபித்து விடுங்க என்று சொல்லுகிற அந்த அளவுக்கு இருக்கிற மனிதனை கூட ஒரு அன்பு நேசிக்கிறது என்றால் அதுதான் அகாபே அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பை தான் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி கிட்ட ஒரு மனிதன் போக முடியாது, ஆனால் இயேசு போய் அவர்களை தொடுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பாவியான மனுஷனிடத்தில் இவர் போகிறார் என்று எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், இந்த பாவியான மனிதர்கள் ஒரு நாளிலே மாறுவார்கள். அல்லேலூயா. ஆகவே அவர்களுக்குள்ளாக சுவிசேஷம் கடந்து செல்லும் பொழுது, அவர்களுக்குள்ளாக இயேசுவின் அன்பு கடந்து செல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய அன்பும் நம்மீது இறங்குகிறதாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் அன்பு, நம்மை நேசிக்கிற அன்பு, நம்மை வாழ வைக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது. நாம் ஆக்கினை தீர்ப்படையாதபடிக்கு ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறார், அவருக்கு சொந்தமான பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஒரு நாட்களில், ஆதி நாட்களில் ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். அவர்களோடு பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களில் சாத்தான் என்ன பண்ணுகிறான், கீழ்ப்படியாமை என்ற ஒரு கனியை அந்த இடத்துல விதைத்து அவர்களை தேவனை விட்டு பிரிய செய்தான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஓ, மனிதன் என்னோடு கூட இருக்க வேண்டுமே, அவனுக்காக எவ்வளோ படைத்தேனே என்று சொல்லி ஆண்டவர் ஏங்கினார். அதே மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டாலும் இனி மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் குமாரனே இந்த உலகத்துக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே மனிதன் என்ன பண்ணுவான், அநேக நேரங்களில் குறைவுள்ள மனிதன், ஆனால் தேவகுமாரன் நிறைவான தேவன். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓய்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைவான இயேசுவை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த இயேசு இந்த வாழ்க்கையை பிதாவுக்கு அர்ப்பணித்தவராக வாழ்ந்தார். ஆகவே எல்லா மனிதர்களைப் போல அவர் என்ன பண்ணுகிறார், வாழ்ந்தார், பாடுகளை அனுபவித்தார். ஆகவே குற்றம் செய்யாத குற்றமருக்காக அவர் என்ன பண்ணுகிறார், அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
சிலுவை மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாருமே சொல்லுகிறாங்க, இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார், இவர் என்ன பண்ணுகிறார், அவரிடத்துல நியாயமான குற்றம் ஒன்றுமே காணப்பட முடியல, இவர் இப்படி தவறு செய்தான்னு சொல்லி யாருமே சொல்ல முடியல. மாறாக உபதேசத்தை கொண்டு வந்து பேசுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் அன்பு உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது. யாருமே நேசிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் அன்பு உங்களை நெருக்குகிறது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. அப்போ அவருடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் சொல்லுகிற வழியிலே நாம் நடப்போம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக அந்த அன்பு அன்றைக்கு பவுல் என்ன பண்ணுகிறார், இயேசுவினால் அழைக்கப்பட்டார், அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த அன்பிலே அவர் ஈர்க்கப்படுகிறார். அந்த அன்புக்காக தன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, இந்த சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கலாம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், அவர் அறிவித்து கொண்டே வருகிறார். பல திருச்சபைகளை அவர் கட்டி எழுப்பினார். ஆதி திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் இந்த பவுல் மூலமாக உருவானதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு உங்களில் நிரப்பப்படட்டும். இயேசுவின் அன்பினால் உங்கள் இருதயம் நிரப்பப்படட்டும். ஆகவே தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஏசப்பா உங்களுடைய அன்பை எனக்கு தாங்க. அல்லேலூயா. அப்போ அவர் மீது நாம் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, 1 பேதுரு 1:22 சொல்கிறது, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது நம்முடைய இருதயத்தில் அன்பு இருந்தாதான் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் பல அன்புகள், பொய்யான அன்புகள், மாயையான அன்புகளில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இயேசுவின் அன்பு ஒன்றே உண்மையானது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, ஏசப்பா பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எந்த அன்பிலும் நான் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது, மாயையான காரியத்தில் போய் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இயேசுவுக்காக என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிங்க. ஏசப்பா என் வாழ்க்கை மாறட்டும் ஐயா, என் வாழ்க்கையில் உங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா. அல்லேலூயா. அன்பில்லாமல் இன்றைக்கி வருகிற பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒன்று பண பிரச்சனை இருக்கும், இல்லைனா அன்பு இல்லாத சூழ்நிலை. இந்த 2 காரியம்தான் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அன்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சகோதரர்களால் பகைக்கப்படுகிறாங்க. பெற்றோர்களை நேசிக்க முடியல பிள்ளைகளை பெற்றோர்கள் நேசிக்க முடியலை. அப்போ இந்த அன்பு குறைந்து போகிற இந்த நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மீது எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த நாளில் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த அன்பினால் நம்மை நிரப்புவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே கர்த்தாவை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் நீர் நிரப்புங்கப்பா. இயேசுவானவர் ஆண்டவரே ஞானத்திலும் ஆண்டவரே வளத்திலும் நிறைந்திருந்தார். ஆண்டவரே கர்த்தாவை எல்லா இடத்திலும் உம்முடைய அன்பை சொல்லி வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் அன்பு நிரப்பப்படட்டும் அப்பா. உங்கள் தயவு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, குடும்பங்களில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சமாதான குலைச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, சகோதரர்களுக்குள்ளாக அன்பு உண்டாகட்டும், கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு உண்டாகட்டும் அப்பா. குடும்பத்தை பிரிக்கிற எல்லா பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே இந்த குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும், ஆண்டவரே அன்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்க அன்பினால் நீர் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா, சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே குழப்புகிற எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா. கணவன் மனைவிக்குள்ளாக, ஆண்டவரே மாமியார் மருமகளுக்குள்ளாக, ஆண்டவரே குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, நீர் பெரிய காரியங்களை செய்யப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய அன்பையே வெளிப்படுத்தினீரப்பா. அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைத்திருக்கட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.